வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம தமிழ் வில்லேஜ் சேனலில் ஒரு புதுவிதமான டிஷ், அதாவது நம்ம மறந்து போன டிஷ், நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் பண்ணினாங்க, நம்ம இப்போ பண்ணுறதில்ல, அந்த டிஷ் தான் பார்க்க போகிறோம். பப்பாளிக்காய், பரங்கிக்காய், புளிக்குழம்பு. பப்பாளி வயிற்று புழுக்களை அழிக்கும், தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கும், பசியை உண்டாக்கும். பரங்கிக்காய் சம்மர் சீசன் வரப்போகுது, அதுக்கு நம்மளுக்கு மயக்கம் ஏதாவது வரும். ஸோ இந்த காய் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது. இரும்பு சத்து நிறையா இருக்குது, சளி மற்றும் காய்ச்சலை போக்கும், உடல் பருமனை குறைக்கும். இந்த குழம்பு எங்கள் மாமியார் பண்ணின குழம்பு. எங்கள் தோட்டத்திலேயே பப்பாளி மரம் இருக்குது, அதில் பப்பாளி காய் மட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அதே பரங்கிக்காவும் எங்கள் தோட்டத்தில் வந்த பரங்கிக்காய் தோல் சீவிடுங்க பப்பாளி காயில். ஸோ சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. பரங்கிக்காயில் இந்த விதையெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதையும் தோலோடவே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பப்பாளிக்காய், பரங்கிக்காய் ரெண்டையுமே இந்த மாதிரி சைஸுக்கு, புளி குழம்புனாலே கொஞ்சம் புளி அதிகமாக தான் இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு புளியை எடுத்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு, வரமிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. தக்காளி புளிக்குழம்புங்கிறனால கொஞ்சம் கம்மியாகவே நம்ம யூஸ் பண்ணால் போதும். சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும் இதுக்கு. அரைக்கிறதுக்கு 3 பல் பூண்டு, சீரகம் 3 டேபிள் ஸ்பூன், மிளகு 2 டேபிள் ஸ்பூன் நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பரங்கிக்காய், பப்பாளிக்காய் புளிக்குழம்பா செய்ய போகிறோம். இப்போ வடகம் போட போகிறோம். வடகம் போடுறோம். வடகம் போட்டு அடுத்தது பூண்டு, கருவேப்பிலை, மிளகாய், வரமிளகாய், வரமிளகாய், பச்சை மிளகாய், இதெல்லாம் லேசாக ஊற பண்ணியும் அடுத்தது வெங்காயம், ஆனால் எரியுது. தக்காளி போடுறோம். அடுத்தது சீரகம் நிறைய கொஞ்சம் படுத்துக்கலாமா போட்டு இதில் பப்பாளி காய் போடணும். பரங்கிக்காயையும் அதோட சேர்த்துக்கிறோம். புளிச்சாலிங்க புளியாச்சா மிளகாத்தூள் தேவையான மிளகாத்தூள். வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி, வீட்டில் அரைச்ச சிறப்பு அரைச்ச மிளகாப்பொடி 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. போட்டாச்சு. மஞ்சள் போட்டாச்சு. ரெடி ஆயிடுச்சு. பரங்கிக்காய், பப்பாளிக்காய் போட்டு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு கொதிச்சா போதும். போதும் காய். தேவையான உப்பு, தேவையான மிளகாய் சேர்த்துக்கலாம். புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மல்லி கடைசியாக மல்லி போடணும். எல்லாம் ரெடி. பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இது டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.